நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸாக எடுக்கப்பட்ட தி கேம் யூ நெவர் பிளே அலோன் அப்படின்ற சீரிஸை பார்த்தீங்கன்னா இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. அதாவது பப்புக்கு போயிட்டு வந்த நம்ம சீரிஸோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட் வந்துட்டு சுயநினைவே இல்லாம ஒரு பீச்சோரமா பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உண்மையில என்னதான் ஆச்சு அப்படின்ற தீம்ல தான் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு வரும். ஆக்சுவலா நம்ம சீரிஸோட ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு கேம் டிசைனரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா பப்புக்கு போயிட்டு திரும்ப இவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் பாத்தீங்கன்னா யாருன்னே தெரியாத ஒரு மாஸ்க் மேன் பாத்தீங்கன்னா இவங்களை வந்துட்டு அபியூஸ் பண்ணி பீச்சோரமா கொண்டு போய் போட்டிருக்கான் அப்படின்னு இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சுயநினைவு அப்படின்றது வர ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உண்மையிலே இந்த சம்பவத்துக்கு காரணமான ஆள் யாரு, இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா வந்துட்டு ஒரு சில சம்பவங்கள் அப்படின்றது நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கும் அந்த விஷயத்துக்கும் என்னமான ஒரு லிங்க் இருக்கு, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த சீரீஸோட ஸ்டோரியா பாத்தீங்கன்னா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பெண் அப்படின்றவங்க அவங்களுடைய விஷயத்த வந்துட்டு போல்டா சொல்லும்போது அதுக்கு என்னமான ஒரு ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்றத இந்த சீரிஸ் மூலயமா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே காட்டியிருக்காங்க. அதே மாதிரி ஆணாதிக்கம் அப்படின்ற அந்த விஷயத்த பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ் வந்துட்டு மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் கொண்டு போவாங்க. ஸ்பீடான ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல வந்துட்டு எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்த சம்பவத்துக்கு வந்துட்டு காரணமான ஆள் யாரு அப்படின்ற அந்த மிஸ்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா சீரீஸ் ஃபுல்லாமே கொண்டு போவாங்க. ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலுமே இந்த சீரீஸோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லியிருக்கலாம். அது மட்டும் இல்லாத சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்டோரி அப்படின்றது அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் ஜவ்வா தான் இழுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நல்ல சீரீஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்க.